வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். ஒரு பொங்கலுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இது ஒரு மனசுலேருந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே எனக்கு ஒரு வகையில் என்னோட பயணிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவு தான். இப்போது நம்ம இப்போ பார்க்குறோமே, இவ பேர் பாப்பா. எனக்கு என்னோடய பாப்பாவை பார்த்த ஒரு உணர்வு தான் இவ. இப்போ இவ ஒரு 4 குட்டி போட்டா. அந்த 4 குட்டி குறப்பிரசவம். அதை குட்டி போட வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே குட்டி போட்டா. அதனால் அந்த குட்டிங்க 4மே தவறிடுச்சு. தவறிட்டு அவள் அங்கே இருந்திருக்கா. இவ எப்படின்னா, அந்த வரிக்குட்டியோட குட்டி தான் இவ. வரிக்குட்டி என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாள். அவளோட குட்டி தான் இவ. இந்த பாப்பா பிறந்ததுலேருந்தே நான் அவளை வளர்த்துட்டு வரேன். ரொம்ப பாசமாக இருப்பாள். அடிக்க போனால் கூட கீழே படுத்துக்குவா. அது அடிப்பேங்கிற அந்த உணர்வே அவளுக்கு இருக்காது. அவளை தனியாகவே பார்த்து வளர்த்து கொண்டு வந்த தான் இவ பாப்பா. இப்போது அவளுக்கு குறிப்பிட்ட நாள் ஆன பிறகு நான் கருத்தடை பண்ணலான்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனைக்கு நான் கொண்டு போய் ரத்த பரிசோதனை பண்ணேன். இவளுக்கு கருத்தடை பண்ணுறதுக்கான போதுமான ரத்தம் இல்லை. தினம் ஈரலும் டானிக்கும் கொடுத்து ரத்தம் ஏறின பிறகு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அவளுக்கு ஈரல் கொடுத்துட்டு வரேன் கருத்தடை பண்ணுறதுக்காக. இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் மாநகராட்சிக்காரங்க கருத்தடை பண்ணுறதுக்கு அந்த ரோசி இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாங்க, நாய்களை பிடிக்கிறதுக்கு. அப்போ நான் யதார்த்தமாக அவங்கள பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னேன், இந்த ஏரியாவில் தான் எல்லா நாயுமே கருத்தடை பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க? அப்படி இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் எல்லா நாயும் நான் கருத்தடை பண்ணிவிட்டேன். ஒரு தகவலும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் கருத்தடை பண்ணிட்டு வந்த நாய் இங்கே சிடி தொற்று நோயில் இறந்து போச்சு. அதனால் நான் தனியாரில் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்தீங்க? ஷிஃப்டிங்கில் நாயை கொண்டு போய் விட போகிறீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் பார்க்கணும், நாங்கள் போட்டு எடுத்து கொடுக்கணுன்னாங்க. சரி, போட்டு எடுத்து கொடுத்துருங்க. நான் அடுத்து ஒரு 5 நாய்க்கு நான் தனியாரில் கருத்தடை பண்ணுறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அன்றைக்கி பிடிச்சி கொடுக்க உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் சாப்பாடு போடுற பகுதியில் நானே கருத்தடை பண்ணிக்கிறேன், நீங்கள் எந்த நாயும் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் போனவங்க இங்கேருந்து 2 தெருவு தள்ளி இருக்கிற ஒரு நாயில் 5 நாயை ஒரே நேரத்தில் பிடிச்சி கொண்டு போயிருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிற கம்ப்ளைண்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ராத்திரி நான் சாப்பாடு போட போகிறேன், 5 நாய் இல்லை. எனக்கு சாப்பாடு போடும்போது ஒரு நாய் இல்லைன்னா வரலனாலும் அதுக்கு சாப்பாடு போடாமல் நான் தூங்குறது கிடையாது. 200 நாய்க்குமே அதை தேடுவேன். அப்படி பார்க்கும்போது 5 நாயும் இல்லைன்னு உடனே இவங்க தான் அன்றைக்கி ஏரியாவுக்குள்ளே வந்தாங்க. இவங்க தான் பிடிச்சி கொண்டு போயிருப்பாங்கன்னு நினச்சி அடுத்த நாள் காலையில் நான் ஃபோன் பண்ணேன். ஆமாண்ணா, அந்த தெருவில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க, நாங்கள் பிடிச்சிட்டோம். நான் தான் தனியாரில் பண்ணிக்கிறேன், டேட் வாங்கி வச்சுருக்கேன், அப்புறம் நீங்கள் எதுக்கு பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம திங்கக்கிழமை போயிட்டு அந்த 5 எடுத்துகிட்டு நம்ம தனியாரில் கருத்தடை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் காலையில் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு நான் அங்கே போகிறேன். கண்ணம்மாப்பேட்டு கருத்தடை மையத்துக்கு போய் பார்க்குறேன். பார்த்தா நான் 12 மணிக்கு போகிறதுக்குள்ளே 5 நாயுமே கருத்தடை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனாலும் நான் கருத்தடை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அந்த கட்டடம் மிகப்பெரிய கட்டடம். ரொம்ப கருத்தடை மையத்தை நவீனமயமாக பெருசாக கட்டியிருக்காங்க அரசாங்கம். அது கட்டடத்தை பார்த்த உடனே பெருசாக ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நாய்க்கும் தனித்தனி கேஜ். பிரமிச்சு போயிட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாய்ங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குது, 5மே கருத்தடை பண்ணி நல்லா இருக்குனாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இல்லை, நான் கருத்தடை பண்ண போய் வர நாய்கள்லாம், நான் இங்கே சாப்பாடு போடுற நாய்கள் நிறைய இறந்துருச்சு. சாப்பாடு பிரச்சனை கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு 5 நாளோ ஒரு வாரமோ இருக்கிற நாள் வரைக்கும் நானே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து தரேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, 40-50 நாய் கூட நான் சேர்த்து செஞ்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்களுமே இப்போ கறி சோறு தான் போடுறோம். அப்போ இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. கறி சோறு போடுறாங்க, தனித்தனியாக கேஜ் இருக்குது, பெருசாக ஒரு கருத்தடை மையம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது பொங்கல் அன்னைக்கு நடக்குது. பொங்கல் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். அப்போது பெருமையாகவும் சொன்னேன், அப்போ அரசாங்கம் இவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு நடக்கும் அப்படின்னு அடுத்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம், என்னோடய பாப்பா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. வாங்க பாருங்கள். எப்படி ஏற்றுக்க முடியும், எப்படி நம்ப முடியும்? அப்போ தான்
காலையில் நிம்மதி போச்சு. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இங்கேருந்து கிளம்பி போய் பார்க்குறேன். அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா, இங்கேயே அடக்கம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு என்னோடய பாப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் மருத்துவ சான்றிதழ் கொடுங்க, இறப்பு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். நீங்களே வேணால் எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கண்ணாங்க. நான் பண்ண மாட்டேன், உங்கள் கிட்ட தான் இறந்துருக்கு, நீங்கள் எனக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க. உங்கள் கிட்ட தான் இறந்துருக்கு, நீங்கள் இறந்துருச்சுன்றதுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வேப்பேரி கொண்டு போயிருக்காங்க. வேப்பேரிக்கு கொண்டு போயிட்டு இப்போது போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்காங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தெரியுது, இவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டின இடத்துல அந்த ஒரு இரத்த பரிசோதனை நிலையம் வந்து இல்லவே இல்லை. அப்போ ஒரு நாய்களுக்கு இரத்த சோதனை பண்ணாமலே கருத்தடை பண்ணுறாங்க. இவ்வளோ பெருசுக்கு இரத்த பரிசோதனை பண்ணாமல் எப்படி பண்ண முடியும்? தெரு நாய்களுக்கு வந்து சீடி இருக்கும், ரத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ ரத்த பரிசோதனை பண்ணால் தான் இதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் ரத்த பரிசோதனை பண்ணும்போது ரத்தம் இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுறாங்க, ரத்தம் ஏற்றி கொண்டு வாங்கங்கிறாங்க. அவங்க 1% கூட இறப்பு ஏற்படக்கூடாதுன்னு தனியார் நினைக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்தோட நாய்க்கு அரசாங்கம் அந்த மாதிரி நினைக்கல. அரசாங்கம் தான் நினைக்கணும். இவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டினவங்களுக்கு ஒரு இரத்த சோதனை மையம் கட்ட முடியாதா? ஒரு யானை வாங்கினுக்கு ஒரு அங்குசம் வாங்க முடியாதா? இதெல்லாம் என்ன நியாயம்னு தெரியல. அப்போ கேட்பார் இல்லாத ஒரு விஷயந்தான். அப்போது ரத்த பரிசோதனை பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக என் பாப்பா இறந்துருக்க மாட்டாள். அவ்வளோ அழகாக இருப்பாள், ரொம்ப பாசமாக இருப்பாள். அப்போது அவளோட இறப்புக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம், ரத்த பரிசோதனை பண்ணாமல் கருத்தடை பண்ணது தான் என் பாப்பா இறப்புக்கு காரணம். இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நாய்கள், தெரு நாய்கள் மொத்தமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. அதை நீங்கள் கருத்தடை பண்ணணும் போது கருத்தடை பண்ணுங்கள். கருத்தடைங்கிற பேரில் அவங்கள வந்து கொல்ல வேண்டாம். ரத்த வங்கி இல்லைன்னா ரத்த பரிசோதனை பண்ணாமல் கருத்தடை பண்ணால் ரத்தம் இல்லாத நாய்களால் இறந்துடுன்றது அரசாங்க மருத்துவமனை டாக்டர்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். அது எப்படி தெரியாமல் போகும்? அப்போ தெரிஞ்சே செய்கிற தவறு வந்து அது செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது தான். அந்த நாயோட உற்பத்தியை கட்டுப்படுத்துங்க, கொலை செய்ய வேண்டாம். முக்கியமான விஷயம், இப்போ அதுக்கு வந்து எனக்கு வந்து பாப்பா தவறிட்டதை வந்து தாங்கிக்க முடியாது. மாட்டுப் பொங்கல்லேருந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இல்லை. அவளோட இறப்பு சான்றிதழ் வந்த பிறகு அரசாங்கத்துக்கிட்ட சட்டமன்றையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான மனுவை நான் போடுறேன். அப்போ நான் அந்த என்ன மனு போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். எனக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்க. நான் மனு போடுற மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா தான் இவங்களுக்கான ஒரு விடிவு கிடைக்கும். அதாவது தொல்லையாருக்கு கட்டுப்படுத்துறதுங்கிறது வேறு, அதுக்கு முறையாக செய்யாமல் அதை சாகடிக்கிறதுங்கிறது வேறு. இது என் பாப்பா வந்து இறந்து போல, சாகடிக்கப்பட்டா. அதனால் அவளுக்கு வந்து சட்டப்படியான முறைப்படியான எல்லாருக்கும் மனு போட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன். கண்டிப்பாக அது மருத்துவ சான்றிதழ் வந்தவுடனே நான் செய்வேன். நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். என்னோட கூட சேர்ந்து கைத்தெடுத்து அந்த மனுவை நீங்களும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ வைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு ரத்த வங்கி கொண்டு வந்து ரத்த பரிசோதனை நடத்தின பிறகு அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ணுங்கள், கட்டுப்படுத்துங்க. ஆனால் கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.